மாலை நேரம். மூடு பனியில் மூழ்கிய ஒரு பழைய காடு. ஒரு மனிதன் மெதுவாக நடந்து செல்கிறான். அவன் பெயர் சுமித். அந்த நாள் முதல் சுமித் காணவில்லை. சுமித்தின் நண்பன் அருண் அவனை தேட ஆரம்பிக்கிறான். அவன் எங்கே போனான் என்ற கேள்வி அவனை விடவில்லை. போலீஸ் சொல்றாங்க, எந்த சான்றும் இல்லை, அவன் தானாகவே போயிருப்பான். ஆனா அருணுக்கு அது நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் அருண் அந்த காட்டிற்கு போகிறான். அங்கே ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு கிடைக்குது. அந்த கண்ணாடியில் அவன் முகம் தெரியும். ஆனா ஒரு விஷயம் வேறுபட்டது. அவனின் பின்னால் யாரோ நிற்கிற மாதிரி. ஆனா திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அருண் பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போக முயற்சிக்கிறான். அப்போது ஒரு மெதுவான குரல், அருண். அவன் உறைந்து போகிறான். மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். இந்த முறை சுமித் கண்ணாடிக்குள் இருந்து அவனை பார்த்து கொண்டிருந்தான். என்னை காப்பாத்து, சுமித் சொல்றான். நான் இங்க சிக்கிட்டேன். அந்த இரவு நான் பார்த்ததை நீ பார்க்கக்கூடாது. அருண் திடீரென கண்ணாடியை கீழே போட்டிட்டான். அது உடைந்து சிதறிச்சு போச்சு. அதோடு அந்த குரலும் மறைந்தது. அடுத்த நாள் அருண் தான் காணவில்லை. கதை முடிவு. ட்விஸ்ட். அந்த காடு ஒரு சாதாரண இடம் இல்ல. அது மனிதர்களை கண்ணாடிக்குள் பிடிக்கும் இடம். அதை பார்த்தவர் அடுத்த மிஸ்ஸிங் ஆவார்.